கர்த்தரை நோக்கி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படணும். தேவன் நம்மோடு இருந்து விளக்கு காரணம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை தெரிவிப்போம். Let's go close our eyes and look to the Lord. This evening, the Lord will speak to us in a prophetic way. இந்த மாலை வேளையிலே நம்மை கர்த்தரை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க தேவன் தாமே நம்மோடு தீர்க்கதரிசனமான முறையில் பேச வேண்டும். You are here not to see anybody. You are here to worship the Lord. நீங்கள் ஒருவரையும் சந்திப்பதற்காக காணும்படியாக வரவில்லை. பரிசுத்த பிதாவாகிய தேவனை காணும்படியாக வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். The Lord who was with 2024 is going to be with until the coming of 2025. 2024 வருஷம் முழுவதும் உங்களோடு இருந்த கர்த்தர் 2025 வருஷத்துக்கு நம்மோடு வருவார். I believe in the name of Jesus tonight is the night of the miracle. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். இந்த இரவு ஒரு அற்புத இரவாக இருக்க போகிறது. The Lord is going to speak to us each one of you in prophetic way. உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தீர்க்கதரிசனமான முறையில் உங்களோடு பேச போகிறார். Let's not close the next sentence. அவரை நம் அனைவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Loving heavenly gracious Father, we come into His holy name. அன்பும் கிருபையுமுள்ள எங்கள் பிதாவே, இந்த இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த நாமத்திலே வருகிறோம். Lord, the Lord will speak to generation and generation. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் சந்ததி சந்ததியாக பேசுகிற தேவனாக இருக்கிறீர். Lord, we bow before you, Lord. கர்த்தாவே, உம்முடைய முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். Lord, speak to us. கர்த்தாவே, எங்களோடு பேசும். Heart the servant of the cross of Calvary. உம்முடைய காரணமாக உம்முடைய அநேக உம்முடைய கர்த்தாவே உம்முடைய நடையை மறைத்துக் கொள்ளும். Reveal through us the word that you give for us. எங்களுக்காக வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மூலமாக வெளிப்படுத்தும். The word says, "Heaven and earth will pass away, but your word will not." வானம் பூமியை உடைந்து போனாலும் உம்முடைய வார்த்தை உடைந்து போகாது என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. I believe in the name of Jesus tonight, you are going to speak to us and magnify your name. நீங்க எங்களோடு பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள் என்று இரவு நான் விசுவாசிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Shall we put our hands together and praise God? கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah. We are disconnected from 2024. We connected to 2025. 2024 நாம் துண்டிக்கப்பட்டு இப்போ 2025 இணைக்கப்பட்டிருக்கிறோம். We crossed over branded year. ஒரு புதிதான ஒரு ஆண்டுக்குள்ளாக இப்போது பிரவேசித்திருக்கிறோம். We entered the gates of the Lord with thanksgiving and praise. கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு துதியோடு கூட நம்முடைய வாசலுக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். The Lord watches the steps. கர்த்தர் நம்முடைய நடைகளை எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறார். He is looking on your heart desire and your உங்களுடைய இதயத்தின் வாஞ்சை என்ன என்பதை குறித்தும் உங்களுடைய பசிதாகம் என்ன என்பதை குறித்தும் அவர் பார்த்து வருகிறார். The Lord is going to fill each one of you with His peace and joy and unlimited favor in your life. தேவன் நம்முடைய எந்த விதமான தகுதிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற தகுதியோடு கூட அவருடைய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட உங்களுடைய நிரப்பி அனுப்ப போகிறார். I wish you everybody a prosperous, blessed New Year 2025. எல்லாருக்கும் இந்த 2025 ஆண்டு எளிமையான ஆசீர்வாதமான இந்த புத்தாண்டு வாழ்க்கையை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Your Lord is ready to bless you, all ready to receive your blessings. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். What God says it shall come to pass. பேசுவதற்கு பொய் பேசுவதற்கு மனுஷன் அல்ல. அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அதை அனைத்தும் நிறைவேறும். I believe in the name of Jesus. Tonight is a night He wants to speak to you in different revelation. வித்தியாசப்பட்ட வெளிப்பாடுகள் மூலமாக இன்றைய இரவு உங்களோடு கூட பேச போகிறார் என்பதை குறித்து நான் இயேசுவின் நாமத்திலே மிகவும் விசுவாசத்தோடு உறுதியாக சொல்லுகிறேன். Those scripture I want to describe and I want to preach on that topic. இன்றைக்கு ரெண்டு வேதாகம பகுதிகளிலிருந்து வசனங்களை எடுத்து நான் ஒரு தலைப்பின் கீழாக நம்மளோடு கூட பேச போகிறேன். One is Isaiah 61, another one Isaiah 45:2. ஒன்று ஏசாயா 61:1, இன்னொன்று ஏசாயா 45:2. Arise and shine, your light has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. And second one, I will go before you and level all the mountains. இன்னொரு வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆங்கில பதத்தில் சொல்லப்படும் போது மலை
நான் மேடாக்குவேன். Arise and shine. எழும்பி பிரகாசி. Why? I will go before you. நான் உனக்கு முன்னாக செல்வேன். The Father God, the Lord Savior Jesus Christ, the Holy Spirit is promising you, my son and my daughter, I will go before you. Arise and shine. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று போகிறார். ஆகவே நீ எழும்பி பிரகாசி என்று இன்னைக்கு சொல்லுகிறார். I'm going to talk to you 7 key points how the Lord is going to bless us in this branded new year. இந்த புதிதான இந்த ஆண்டிலே எப்படி எல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போறார் என்பதை குறித்து 7 விதமான குறிப்புகளோடு உங்களோடு கூட பேச போகிறேன். The first point, முதலாவது குறிப்பு, from the negative thoughts is going to take you into the positive thoughts. எதிர்மறையான சிந்தைகளிலிருந்து சாதகமான ஒரு சிந்தைக்கு உங்களை கொண்டு போக போகிறார். 2024 almost you are in the negative thoughts. 2022ல ஏறக்குறைய பார்க்கலாம்னா நீங்கள் எதிர்மறையான சிந்தையோடு அல்லது எண்ணத்தோடு இருந்திருப்பீங்க. I will not do well, I am not able to do business, I will fail, I will rejected, I will broken, I fall into sin many times. Lot of times the negative thoughts pondering in your mind. நான் நல்லாவே இருக்க மாட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு சுகம் வராது, நான் வியாதிப்பட்டு இருப்பேன், எனக்கு வேலை கிடைக்காது, எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க, என்னை தள்ளி விட்டுட்டாங்க, நான் உருப்படவே மாட்டேன். இப்படி எல்லா சமயத்துல ஒவ்வொரு தடவையும் கடந்த வருஷத்துல இப்படியாக எதிர்மறையான எண்ணங்களோடு நீங்க இருந்திருப்பீங்க. Today the word of the Lord is for you. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இரவு வருகிறது. My son, என் மகனே, my daughter, என் மகளே, arise and shine. எழும்பி பிரகாசி. I will go before you. நான் உனக்கு முன்னே போகிறேன். I will make all the mountains to be level. எல்லா விதமான மலைகள் குன்றுகள் போன்ற இருக்கிற கோணலானவைகளை நான் செவையாக்கி அதை நான் மேடாக்குகிறேன். In which place you put to shame, the same place I am going to lift up. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போறியோ அந்த இடத்துல நான் உன்னை மேன்மையாக்குகிறேன். Arise and shine. எழும்பி பிரகாசி. I will go before you. நான் உனக்கு முன்னே செல்கிறேன். This God is not an ordinary God. இந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல. He is the one who divided the sea like a wall. அவர் எப்படி இந்த செங்கடலை பிளந்தார் அது போல பிளக்கிற தேவனாக The இருக்கிறார். Lord will provide the manna and fishes for the 3,000, 5,000 people. 3000 5000 பேருக்கு ஆண்டவர் வந்து மன்னாவை கொண்டு வந்து போஷித்தவர். This God is telling you, my son, my daughter, arise and shine. I am with you. இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே நீ எழும்பி பிரகாசி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். There are 2 saints of God. I would like to give an example how the negative thoughts turn into the positive thoughts. இரண்டு விதமான தேவ புருஷர்கள் வேதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், அவர்கள் எப்படி எதிர்மறையான எண்ணத்திலிருந்து சாதகமாக முடியும் என்ற எண்ணத்தில் போனார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். Saul is an anointed man. சவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். David also anointed man. தாவீதும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். But the Saul got negative thought that he could not able to fight with the Goliath. ஆனால் சவுலுக்கு என்ன என்று கேட்டால் கோலியாத்தை எதிர்த்து நம்ம சண்டை போட முடியாது என்று ஒரு தவறான எதிர்மறையான சிந்தை கொண்டிருந்தான். Because the Saul seen the appearance of Goliath that made him to frightened to go with him. காரணம் தாவீது கோலியாத்தினுடைய உருவத்தை பார்த்து சவுலுக்கு பயம் வந்து இவங்கிட்ட போனா நம்ம தோத்துவிட்டோம் அந்த பயமே அவனோட கூட போராடுறதுக்கு தடுத்தது. 2024 you have a fear. 2024 உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. How am I going to face my life? என் வாழ்க்கையை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? How am I going to see my battles? என்னுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் எப்படி சமாளிக்க போகிறேன்? How am I going to work? How am I going to do the business? நான் வேலைக்கு போகிறேன், நான் இப்படியாவது தொழில் செய்ய போகிறேன். How am I going to do this successfully? இப்படிப்பட்டதான தொழிலிலே வேலையெல்லாம் நான் வெற்றிகரமாக செய்ய போகிறேன். You have a lot of negative thoughts. இந்த மாதிரியான அநேக எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. Saul seen Goliath and made him to be afraid to go near to him because he got a negative thoughts. அவளுக்கு இப்படியான ஒரு எதிர்மறையான எண்ணம் இருந்தபடினால அந்த கோலியாத்தினுடைய தோற்றத்தை உருவத்தை பார்த்துட்டு பயந்தடைந்து அவனோட போர் செய்ய போகவில்லை. But the Lord chosen David to arise and shine and confirm him. I said, I will be with you. Go to face the battles. ஆனால் தாவீதையும் நீ எழுந்து பிரகாசிப்பா, மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியமா போய் இந்த போராட்டத்தை சந்தின்னு சொல்லிட்டார். David never went with the armors of material things. He stood up with the faith and the anointing of the Lord Almighty. தாவீது எல்லா விதமான ஆயுதங்கள் எல்லாம் தரித்துக்கிட்டு அவன் போகவில்லை. ஆனா தேவனுடைய அபிஷேகத்தினாலும் தேவனாலே
இந்த வருஷம் உனக்கு விரோதமா இவ்வளோ பேர் எழுதினாலும், உன் வேலையில உன்னுடைய தொழில போராட்டங்கள் வந்தாலும் சொல்லணும், தாவீதை போல சேனைகளுடைய நாமத்துல நான் வந்திருக்கிறேன், இன்றைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை வைத்து you need to boldly confess, I have a faith in the Lord of the hosts. Today, whatever the problem that I am facing, may the Lord will give the victorious in the challenges. சேனைகளின் கர்த்தருடைய தைரியம் எனக்குள்ள இருக்கிறபடினால இன்றைக்கு நான் சந்திக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் சவால்களையும் சந்திப்பதற்கு நான் தைரியமாக இருக்கிறேன் என்று நீங்க சொல்ல வேண்டும். 2024 is over. 2024 எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. Say to somebody, your negative thought is over. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடியாது நடக்காதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இந்த 2025ல இயேசுவின் நாமத்தினால முடியும். கரங்களை தட்டி சொல்லுங்க. How many of you want to be like a Saul? How many of you want to be like a David? The Saul was a double-minded person. He was a fearful man. உங்களை எத்தனை பேர் சவுலை போல இருக்கணும்னு விரும்புறீங்க? உங்களை எத்தனை பேர் தாவீதை போல இருக்கணும்னு விரும்புறீங்க? டேவிட் சால் ரெண்டு மனம் கொண்டவனாக இருந்தான். David was anointed and he was a man after God's heart. God loves so much and God used him to defeat the enemy and the Lord of the host of name. ஆனால் தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தபடினால, கர்த்தர் அவன் மேல பிரியம் இருந்தபடினால, சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால சென்று தேவனுடைய எதிரியாகிய கோலியாத்தை வென்றான். இந்த வருஷம் உனக்கு இருக்கிற சத்துருக்களை நீ ஜெயிக்க போற. Don't seek any help from anyone else. எந்த மனுஷர்கிட்ட இருந்தும் எந்த உதவியும் நீங்க தேடாதீர்கள். 2025 God himself going to help you. 2025ஆம் ஆண்டு தேவன் தாமே உங்களுக்கு வந்து உதவி செய்வார். God is telling you. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், arise and shine. எழும்பி பிரகாசி. I will go before you. நான் உங்களுக்கு முன்னாக போறேன். I will level the mountains. நான் அந்த கோடலான இருக்கிற இந்த மலை போன்ற காரியத்தெல்லாம் நான் மேடாக்குறேன். The first one I say, from the negative thoughts to the positive thought, arise and shine. முதலாவது நான் சொன்ன குறிப்பு, கர்த்தர் வந்து எதிர்மறையான சிந்தையிலிருந்து ஒரு சாதகமான சிந்தைக்குள்ளாக உங்களை மாற்றுகிறார். எழும்பி பிரகாசி. எப்பவுமே முடியாதுன்னு சொல்லாத, இனிமேல் இயேசுவினால முடியும்னு சொல்லு. 2025 சொல். இரண்டாவது, from the dust is going to lift up. உங்களை இரண்டாவது குறிப்பு, தூசியிலிருந்து உயர்த்த போகிறார். 2025 is an uplifting year. 2025ஆம் ஆண்டு உங்களை மேலாக உயர்த்துகிற ஆண்டாக இருக்கிறது. Many good news you are going to hear it from the Lord Almighty, from the circle, from the work where you are doing. சர்வவல்லமையுள்ள தேவனார் மூலமாக நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை, ஒரு நல்ல செய்தி நீங்க கேட்க போறீங்க. From the dust God is going to lift up you. அதாவது தூசியிலிருந்து, தூளிலிருந்து உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். First Samuel chapter 2 verse 8 when you read, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கலாம்னா, he will lift the poor from the dust. வேதம் சொல்கிறது, ஏழையை தரித்திரனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். He made him to sit among the princes. அவரை பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறார். இந்த வருஷம் உன்னை உயர்த்த போறாரு. நீ நினைக்காத இடத்துல எல்லாம் உன்னை மேம்படுத்த போறாரு. எழுதி வைத்துக்கோ. I'm saying in the name of Jesus, the Lord is going to lift up you from the place where you are. He is going to make you and sit you with the great and great people. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து தேவன் உங்களை உயர்த்தி உங்களுக்கு மேலாக இருக்கிற பாருங்க, மேலான பெரிய ஜனங்கள் அவர்களோடு கூட உட்கார வைப்பார். இதை நான் இந்த வாரத்தில் சொல்லுகிறேன். He lifted the poor from the dust. பாருங்க, அவர் தூளிலிருந்து, தூசிலிருந்து, குப்பையிலிருந்து ஏழைகளை உயர்த்துகிறார். My dear brother and sister, அன்பான சகோதர சகோதரிகளே, we are created out of dust from the ground. நாம் இந்த பூமியினுடைய மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டோம். We should not forget where we came. நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. We should remember that we should come from the dust of the ground in Eden garden. நாம் ஏதேன் தோட்டத்தில பூமியின் மண்ணிலிருந்து, தூளிலிருந்து நாம் உண்டாக்கப்பட்டோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. Many were thinking we have come from hospitals. நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரியிலிருந்து வராங்க. We born from the hospital. நிறைய பேர் ஆஸ்பத்திரியில பிறந்திருக்கிறோம். We are thinking, yes, of course that is true. உண்மைதான், நம்ம எல்லாரும் வந்து ஆஸ்பத்திரியில பிரசவம் பார்க்கிற, ஆஸ்பத்திரியில பிறந்திருக்கிறோம். But the origin where the people came, ஆனால் மனுஷன் தோன்றிய முதல் முன்ன
மண்ணிலிருந்து மனுஷன் உண்டாக்கப்பட்டான். When Adam was dead, no function the organ system, the Lord breathed in the nostril to become alive. அந்த மாதிரி உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளாக எந்த விதமான ஒரு சுவாசமோ உயிரோ ஜீவனோ இல்லாத இருக்கும்போது தேவன் தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். When God breathed, the man arose. தேவன் ஊதும்போது மனுஷன் எழுப்பினான். இன்றைக்கு ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியை உங்கள் மீது ஊத வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. கரங்களை தட்டுவோமா? இந்த ஆண்டு அவர் ஊத போகிற பரிசுத்த ஆவி. See, when Jesus was with the disciples, he breathed among the disciples. They received the Holy Spirit. இயேசு கிறிஸ்து கூட சீஷர்களோடு கூட இருக்கும்போது சீஷர்கள் மத்தியிலே இருந்து அவர் சீஷர்களுக்கு ஊதினார். சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். From the dust he was lifted up. அவர் தூணிலிருந்து தூசிலிருந்து அவரை உயர்த்துகிறார். Adam was dust. Adam was dust. ஆதாம் ஒரு மண்ணாக இருந்தார். But God given the breath to arise and shine. ஆனால் தேவன் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சுவாசத்தை கொடுத்து எழுப்பி பிரகாசிக்கும்படி செய்தார். ஆபிரகாம் சொல்றார், நான் குப்பையும் தூசியுமா இருக்கிறேன். Abraham was telling, I am a dust of God. I am a garbage. God has lifted Abraham. ஆபிரகாம் சொல்றாரு, நான் தூளும் தூசி குப்பையுமா இருக்கிறேன் என்று. ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தினார். 2025ல கர்த்தர் உயர்த்த போறார். கரங்களை தட்டி. The Lord is going to lift up you. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். Moses telling God, I am not eloquent in speech. I am a tamarind person, but God used him as a prophet. மோசே இப்படியாக சொல்றார், ஆண்டவரே எனக்கு சரியா பேச தெரியாதவனா இருக்கிறேன். நான் திக்குவாய் மந்தமுள்ள நாவா இருக்கிறேன். ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தி பேச வைத்தார். From the dust, God has lifted him as a prophet. தூளிலிருந்து தூசிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தி தீர்க்கதரிசியா மாற்றினார். Peter was not a person who studied any theology. He don't know how to dress properly. He is not a speech man, but God has used him as a person, from the fisherman to fisher person to gather souls for the Lord Almighty. பேதுரு கூட பாத்தீங்கன்னா எழுத படிக்க தெரியாத ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தான். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு எப்படி உடை போட்டு கொடுத்து கூட தெரியாது. இருந்தாலும் அவனை கர்த்தர் அந்த மீனவனா இருந்ததிலிருந்து ஒரு மனுஷனை பிடிக்க மாற்றி உயர்த்தினார். Saul was an angry man. He became an apostle of the Lord Almighty. God changed from the dust to the upper level. அப்போஸ்தலன் சவுலா இருந்தவன் கூட ஒரு பெரிய கோபக்காரனா இருந்தான். ஆனாலும் கூட அநேக நிருபங்களை அவன் எழுதும்படிக்காகவும் ஒரு அப்போஸ்தலன் மாறும்படிக்காகவும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு என்னை கர்த்தர் உயர்த்த போறாரு சொல்றீங்க? கரங்களை தட்டி. Hallelujah. Hallelujah. From the dust to the upper level. குப்பையிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி உயர்த்தி வைக்கிறார். இந்த வருஷம் அப்படிதான் வாழ்க்கை நடக்க போகுது. கரங்களை தட்டி. நல்ல கையில தட்டு. நம்ம வீட்டுல சம்பாதிக்கணும். நல்ல உற்சாகமா. Amen. How 2025 the Lord is going to bless us. 2025 ஆண்டு எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். From the sickness to healthy. யாரிலிருந்து ஆரோக்கியமாக இருக்கும்படிக்கு. Hallelujah. 2025 you spend lot of money for the hospital and the prescription of medicines. 2024 ஆண்டுல நிறைய மாத்திரம் மருந்து இந்த மாதிரி டாக்டருக்கு செலவழித்து நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. பக்கத்துல பாரு சொல்லுங்க, மெசேஜ் கொடுங்க, நான் சொல்லுங்க. Lot of money you spend for the doctors, hospitals, medicines. மருத்துவர்களுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் மாத்திரம் மருந்துக்கும் ஏகப்பட்ட பணத்தை நீங்க போன வருஷம் செலவழிச்சிட்டீங்க. This month, ஆனா இந்த மாசம் இந்த வருஷம் this year, இந்த வருஷம் from this day, இந்த நாள்ல இருந்து God is going to strengthen you. When Apostle Paul was sick, அப்போஸ்தலன் பவுல் வந்து வியாதிப்பட்டிருக்கும் போது he never waited for the medicines. மருந்து மாத்திரைக்காக அவர் காத்து கொண்டிருக்கவில்லை. He waited for the grace of God. தேவ கிருபைக்காக காத்திருந்தார். He waited for the strength of God. தேவனுடைய பலத்துக்காக காத்திருந்தார். The word of the Lord says, பிறகு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. 2 Corinthians chapter 2 verse 8 to 10. இரண்டாவது கொரிந்தியர் 2:8-10 வரும்போது My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். My strength shall be perfect in your weakness. உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும். இந்த வருஷம் நிறைய பேர் சொன்னீங்க, போன வருஷம் எனக்கு பிபி மாத்திரை இருந்தா போதும், எனக்கு சுகர் மாத்திரை இருந்தா போதும், எனக்கு
தலைவலி மாத்திரம் இருந்தா போதும், எனக்கு கைராசி டாக்டர் இருந்தா போதும். ஆனா இந்த வருஷம் சொல்ல போறீங்க people are going to see the difference in you. உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய வித்தியாசத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள். They will see some strength in you. உங்களுக்குள்ளாக ஒரு பலத்தை அவர்கள் பார்ப்பார்கள். They will see some shining in your face. அப்படியே சும்மா பிரகாசத்தை ஜொலிக்கிறத காண்பார்கள். They will see that you are strengthened by the Lord. அவர்கள் அனைவரும் கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை பார்ப்பார்கள். We are going to share testimony upon testimony 2025. சாட்சிகளை 2025 ஆண்டில் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். You will see the miracles upon the miracles. அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். Because you believe the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நீங்கள் நம்புகிறீர்கள். We will do the great things for the people of God. ஜனங்களுக்காக மேன்மையான பெரிய காரியங்களை செய்வோம். I believe in the name of Jesus. People who are sick today, God is going to heal your sickness. இன்றைக்கு வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்கள் தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்கிறேன். Son of God set you free. Indeed you will receive. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். Where there is a truth, the truth will set you free. சத்தியம் எங்கேயோ அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். This year is going to be a year of healthy. எனவே இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஆண்டாக இருக்க போகிறது. As a health, all the ways you're going to be prosper. எல்லா அம்சங்களிலும் நீங்கள் செழித்தோங்கி செழுமையடைந்து வளமையான பெறப்படுவீர்கள். So hereafter there will not be absence in your work. There will not be lack of weakness in your business. You will do well. You will work hard. You will be strengthened. You will move forward. You are unstoppable. You will not be weak and you will not be tired. God Himself will strengthen you. Will be the focus and refuge in your life. எனவே இந்த வருஷத்திலிருந்து இந்த நாளிலிருந்து நீங்க வேலை செய்யறதுல தொழில் செய்யறதுல கம்பெனிகள்ல நீங்க போகாத நீங்க லீவ் போட போகிறதில்லை. அங்க போயிட்டு நல்ல வேலை செய்து நல்ல பெரிய ஆகி நீங்க அந்த இடத்துல கடின உழைப்போடு கூட நீங்க சம்பாதிக்க போகிறீங்களா? அதற்காக தேவன் உங்கள் பலவீனத்திலிருந்து பலவீனத்தை எடுத்து போட்டு பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை கட்டி எழுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். கரங்களை தட்டுவோமா? நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். 2025 ஆரோக்கியமா இருக்க போறேன். நீ சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாரும் சேர்ந்து பெற முடியும். நல்ல சத்தமா கரங்களை தட்டி சொல்லணும். And fourthly, from the depths, God is going to be a God who will credit your financial blessings. கடன்களிலிருந்து தேவன் உங்களை ஒரு பண விஷயத்துல ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2024 you borrowed money lot of time from different people. 2024 ஆண்டிலே अनेक வித்தியாசப்பட்ட ஜனங்களிடத்திலிருந்து தேவனை சந்தித்துக் கொள்ள கடன்களை வாங்கினீர்கள். நிறைய பேர் ஈஎம்ஐ வாங்குறீங்க, பஜாஜ், ஐடிஎஃப்சி. சில பேர் அங்க இங்க எல்லாம் வாங்குறீங்க, கடன் வாங்கிருக்கீங்க, வட்டிக்கு வாங்கிருக்கீங்க. கட்ட முடியல, அவ்வளவு டென்ஷன், வரினஸ், சம்பாதிக்கிறது பாதி என்ன விட்டு போயிடுது கவலைப்படுறீங்க. ஆனா இந்த வருஷம் சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் எல்லா பிரச்சனையும் விடுவித்து உன்னை ஆசீர்வாதமாக போகிறார். From the depths you will be credits. கடன்களிலிருந்து நீங்கள் பணத்தை சேகரித்து நீங்கள் அதில் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. Arise and shine from the depths. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கடன்களிலிருந்து எழும்பி பிரகாசி. I will go before you. நான் உங்களுக்கு முன்னாடி போகிறேன். I level all the mountains. நான் அந்த மலைகள் போன்ற கோணலானவைகள் போன்றவைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். 2 Kings chapter 4 verse 1 to 7. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 1 லிருந்து 7 வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. One woman approaching to the prophet because of the depths. ஒரு ஸ்திரீயானவள் கடன் நிமித்தமாக ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். She didn't know what to do. அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியவில்லை. When you have been caught up in the depths, you will not have proper sleep. Your heart will be heavy. You will think about the creditors will ask for the money, where I will go, whether they will come and shout and do it, any wrong things. So most of the time you will be confused. கடன்களில் நீங்க மாட்டி சிக்கி தவிக்கும் போது உங்களுக்கு தூக்கமே வராது, நிம்மதி இருக்காது, சமாதானமா இருக்காது. எந்த நேரத்துல இந்த கடன்காரன் வருவான், நம்ம கிட்ட கேட்போம், சண்டை போடுவோம், திட்டுவோம், எப்படி கடனை திருப்பி கொடுக்க போகிறோம், இல்ல வேற ஏதாவது போயிட மாட்டேன்,
இதேதான் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். The prophet of God says, collect all the objects, vessels from your home, shut the door, pray to God. Heaven opened, the oil flowed, and he said, go and sell the oil, and whatever the money that you have to give it back and come and keep it to yourself. அந்த மாதிரி நிலைமையிலேயே அந்த மாதிரி ஸ்திரியா இருந்தவர்கிட்ட போயிட்டு இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கள போய் கொண்டு வந்து வச்சுக்கோ. கண்டிப்பா சொல்லுகிறேன், பரலோகத்துல தேவ வாசல் திறக்கப்படும். உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயினால நிரப்பப்படும். அந்த எண்ணெயை நிரப்பப்பட்ட பிறகு அதை கொண்டு போய் விட்டு அதில் இருக்கிற வருமானத்தை கொண்டு போய் கடவுளை அடைத்து நீ ஆசீர்வாதமா சந்தோஷமா சொல்லிட்டு சொல்லுங்க. பாத்திரம் முழுவது என்ன? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாத்திரம் முழுவது என்ன? பாத்திரம் முழுவது என்ன? பாத்திரம் நிரம்பி வழிச்சது. 2025 ஆசீர்வாதம் நிரம்பி வழிய சொல்ற கரங்களை தட்டி தான் வைத்திருக்கிறார். மறுபடியும் சொன்னேன், நல்ல உற்சாகமா கரங்களை பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து கடன்கள் எல்லாம் கொடுக்க இந்த வருஷம் கர்த்தர் உதவி செய்கிறார். கிறிஸ்துமஸ்ல பட்ட கஷ்டம், ட்ரெஸ் எடுக்கிறது, ஒயிட் வாஷ் அடிக்கிறது, அலங்காரம் சொன்னதுக்கு அவர் பார்த்தேன். இந்த வருஷம் முழுவதும் வட்டி கொடுக்க கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வட்டிக்காரன் அனைவரே வந்துருவாங்களே, நான் என்ன சொல்ல போறேன், பயந்து இருந்து துக்கத்தோட இருந்து திட்டலாம் வாங்கி இந்த காலங்கள்லாம் நீ கடந்து போயிருக்கிற. 2025 ஆண்டவர் நான் பார்த்து சொல்றாரு, நீ எழுப்பி பிரகாசம் நான் கூட இருந்து நடத்த போற காரணம் பயங்கரமா இருக்க போகிறது. கடலெல்லாம் மாறும், நீ நிம்மதியா இந்த வருஷம் இருக்க போற. கரகண்டத்து என் கடன் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரப்போன்னு சொல்றீங்க. சத்தமா சொல்லுவாங்களா? என்ன சத்தமா? ஐந்தாவது குறிப்பு, எப்படி இந்த வருஷத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை போகிறோம். From the fail to success, தோல்வியிலிருந்து வெற்றி. From the fail to success, தோல்வியிலிருந்து கர்த்தர் வெற்றிக்கு கொண்டு செல்கிறார். 2024 taught you many lessons of failures. 2024 வருஷத்துல अनेक தோல்விகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. You tried to do things by your own but ended up with the failures. சொந்தமாக உங்க சுய பலத்திலே வந்து நிறைய காரியத்தை நீங்க சாதிக்கணும்னு முயற்சித்தீங்க. ஆனா என்ன ஆச்சு? முடிவு தோல்வியில போய் முடிஞ்சது. Failure is a stepping stone for your success. ஆனா உங்களுடைய தோல்விகள் எல்லாம் அந்த வெற்றிக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கிறது. அத சொல்லுங்க, மெசேஜ் உங்களுக்கு சொல்லுங்க. From the fail to success, தோல்வியிலிருந்து வெற்றி, ஜெயம். The world history, when you see the people who are successful in their life, they faced many failures attempts. உலகத்திலே நிறைய வெற்றி படைத்தவர்கள், ஜெயம் படைத்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முயற்சி செய்யும்போது தோல்வி அடைந்தவர்கள் தான். Hebrews chapter 12 verse 2 read. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Jesus nailed on the cross and people see him when he failed, but no, he was on the throne of the throne. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் ஆணி அடிக்கப்பட்டவராக தொங்கிவிட்ட போது ஜனங்கள் எல்லாம் நினைத்துட்டாங்க இவர் தோல்வி அடைந்துட்டார். ஆனால் அவர் தோல்வி அடையவில்லை. அவர் மரத்து சிங்காசனத்தில் ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறார். 2024 you faced many shame and insult in a place where you are. 2024 வருஷத்திலே நீங்கள் இருந்த இடத்துல நிறைய அவமானங்களையும் வெட்கத்தையும் நீங்க சந்தித்தீர்கள். The same place, அதே இடத்துல with the same eyes of your people. எந்த ஜனங்களுக்கு கண்கள் உங்களை பார்த்து அவமானப்படுத்திச்சோ அதே கண்களுக்கு முன்னாடி Before the same people, அதே ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தைகளை தயாரிக்கிறார். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. இதான் உண்மை. This year you're going to see the Lord successful in your life. இந்த வருஷம் அநேக வெற்றிகளையும் ஜெயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் காண்பீர்கள். சிலுவையில தொங்கும்போது எல்லாரும் நினைச்சாங்க இயேசுவின் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சில நேரத்துல உபத்திரவங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, கவலை வரும்போது, பாவங்கள் வரும்போது, கண்ணீர் விடும்போது பாவம் நினைப்பாங்க கதை முடிஞ்சு போச்சு. கிடையாது. அதுல இருந்து ஆரம்பமே இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன்
2024 அவமானம், நிந்தனைகள், போராட்டம், துக்கம், வேதனை எல்லாம் முடிச்சு போய் மற்றவங்களுக்கு நீ எப்படி ஆக்டிவேட் சொன்னியோ, நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீ வெற்றி பெற போற. எழும்பி பிரகாசி, நான் உனக்கு முன்னே செல்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டு எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார், ஜெயம் கொடுக்கிற ஆண்டாக இருக்க போகிறது. என் தோல்வியில தோல்வி பார்த்த நாட்கள் எல்லாம் இந்த வருஷத்துல தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார். From the hopeless situation to the hope situation. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து நம்பிக்கையுள்ள சூழ்நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆசீர்வதிக்க போகிறார். 2024ல நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு குழந்தை பிறகு உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நீ வேலையில நல்லா சமாளிக்கணும் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நீ தொழிலில் ஆசீர்வதிக்கணும் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அப்படிதான் இருந்தது 2024. 2025ல ஆண்டு சொல்றாரு, Jeremiah 29:11. Jeremiah 29:11. I have plans for you. நான் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். The plan is to prosper you, not to harm you. அந்த திட்டமானது உங்களை வந்து ஆசீர்வதிப்பதற்காக தானே தவிர, உங்களை செழுமையாக்கி விடுவதற்கு தவிர, உங்களை கெடுதல் செய்வதற்காக அல்ல. The plan is to give you hope and future. அதாவது அந்த திட்டமானது உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை திறந்து வைப்பதற்காக. நீங்க என்ன ஆராய்ச்சி வார்த்தை, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை. நீங்க கரெக்டா சொல்ற, I have a plan for you, my son. I have a plan for you, my daughter. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் மகனே, உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் மகளே என்று சொல்லுகிறார். That is a future for you. அது உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்திருக்காத ஒரு எதிர்காலம். That is a prosperous for you. அது ஒரு செழுமையான ஒரு எதிர்காலம். Your dryness part of life is over. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய காரியங்கள் முடிந்து விட்டது. Famine part of life is over. வாழ்க்கையினுடைய காரியங்கள் முடிந்து விட்டது. பஞ்சகாலத்தின் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. Famine life is over. பஞ்சகாலத்தின் பட்டினி காலத்தினுடைய காலங்கள் முடிந்து விட்டது. காலம் வருது 2025ல நீ பூத்து குலுங்க போகிறாய். நீ பூத்து குலுங்க. அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் போது, அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் போது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? From the hopeless situation, God is going to change the hope situation. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு நம்பிக்கையுள்ள சூழ்நிலைக்குள்ளாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீங்க அவரை நம்பி நீ வந்திருக்கிற உன்னை கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிற இந்த ஆண்டு எல்லாத்துக்கும் இருக்கான். நம்பிக்கை இல்லாமல் இருந்த வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிற என்ன நம்பிக்கை தெரியுமா? I have a plan for you to give you hope and future. உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நல்ல ஒரு காலத்தை கொடுப்பதற்காக நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். Finally the seventh point, கடைசியாக ஏழாவது குறிப்பு ஒரு பூரண குறிப்பு. Arise and shine. எழும்பி பிரகாசி. Your light has come. உன் ஒளி வந்தது. I will go before you and level the mountains. முன்பாக நான் சென்று எல்லா விதமான மலைகள் குன்றுகளை நான் சமப்படுத்துவேன். The Lord is telling you, arise and shine from the slavery. கர்த்தர் சொல்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து எழும்பி பிரகாசி. Because I have a promise for you. ஏனெனில் நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா. தேவ ஜனமாய் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 3:7 they were crying to God. ஆண்டவரை நோக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். They need deliverance. அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. They were crying to God. தேவனை நோக்கி கர்த்தாவே, Lord deliver me. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கு. என்னை விடுவியே. God hear the shout and praise God's people. தேவ ஜனங்களுடைய சத்தத்தையும் துதியையும் கூக்குரலையும் கேட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன். God has given the promise that I will give you the land which flows and milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். கர்த்தருடைய கிருபையினால மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா நான் போயிருக்கேன். எல்லா தேசத்துக்கும் நான் போயிருக்கேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாலம் எல்லாம் ஓடாது, பெட்ரோல் ஓடுது, டீசல், கேஸ், இதுதான் உலக இருக்கிற எல்லா நாடுகளும் அங்கதான் வாங்குறாங்க.
இந்தியா முதல் கொண்டு என்னங்க அது ஒரு வனாந்தரம். ஒரு வனாந்தரத்துல ஒரு பெட்ரோல், ஒரு கேஸ், ஒரு டீசல்னா அன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், பாவம் தேடும் போடுகிற தேசத்துக்கு கொடுப்பேன். ஒரு வறண்ட நிலத்துல அவ்வளவு ஆசீர்வாத செழிப்பு இருக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை 2024 வறண்ட நிலமோட இருந்தது. நீ கண்ட பார்த்தா எதிர்காலம் இல்லாம இருக்குது. நீ பார்க்கும்போது எப்படி இருப்ப, பட்ட மரமோட இருக்கும் போல, வாழ்க்கை முடிஞ்சிச்சு போலதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு நீ வந்திருப்ப. 2025 ஆண்டு சொல்ற மகனே மகளே, அடிமை வேலை சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கிறீங்க, ஆபீஸ் எப்படி அடிமையா இருக்கு. சில பேர்லாம் சொல்றீங்க என்னால ஒரு விடுதலை ஒரு வேலை செய்ய முடியல, நிம்மதியா இருக்க முடியல, ஏதோ ஒரு பாவத்தை அடிமை, சாபத்தை அடிமை, விசுவாசத்தை அடிமை, வியாதியில அடிமை, போராட கடன் பிரச்சனை ஒரு அடிமை, ஏதோ ஒரு அடிமை கணத்தின் ஆவியை ஆளுகை செய்து 2025 கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Bible says in Romans 8:15, ரோமர் 8:15 வேதம் சொல்கிறது, God doesn't give the spirit of slavery but give the sonship of the Father. தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு ஏதுவான திருசுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க இயேசுப்பா. என்னங்க சத்தமே வரல, நான் தான் பேசுகிறேன், நீங்க சும்மா தான் இருக்கிறீங்க. சத்தமா இயேசுப்பா. சத்தம் வரலையே, அதிகமா இன்னும் அதிகமா சத்தம் போடுவீங்க. நல்ல சத்தம் இன்னும் வேணும். இயேசுப்பா 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 இப்படிதான் கூப்பிட்டாங்க. அதான் சொன்னாங்க, இன்னைக்கு நம்மள சொல்லுங்க இயேசுப்பா இயேசுப்பா. இந்த சத்தத்தை அன்று கேட்டார் கர்த்தர், அவரை விடுவித்து பாவம் தேடும் போடுகிற தேசத்தை கொடுத்தார். God bless you and God is with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களோடு இருப்பார். இப்போது விசேஷித்த காரியங்கள் நமக்கு இந்த ஆண்டவர் பிரசன்னம் அவர்கள் சிறப்பு பாடலை பாடுவார்கள். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Lord. பிரியமானவர்களே, இன்னைக்கு கேட்பாங்க, என்னப்பா மெசேஜ், என்ன மெசேஜ்? பைபிள் சர்வீஸ் போன, வீட்டுல தூங்குன்னு சொன்ன, இல்ல நான் சர்ச்சைக்கு போனேன்னு வந்தேன், அப்ப என்னதான் பாலரேசன் அவங்கள பேசினார் அப்படின்னு கேட்டா நீ சொல்லணும், இந்த ஆளு என்னை கர்த்தர் எழுப்பி பிரகாசம் வைக்க போகிறார், அவனை எனக்கு முன்பாக போக போகிறார், என்னை ஆசீர்வதிப்பார். God bless you and God is with you. உற்சாகமாக கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.